பின்னணி என்ன? இந்த மர்ம பொருள் என்னவென்று கண்டறியப்பட்டு விட்டதா? வணக்கம் கனகதரா. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் திருப்பாலக்குடி கடல் பகுதிகளில் ஏவுகணை போன்ற மர்ம பொருள் ஒன்று கடலில் மிதந்து வருவதை கண்டு அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர். தற்போது சர்வதேச அளவில் ஈரான், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் போர் பதற்றம் நிலை வரும் சூழலில் கடல் வழியாக பல்வேறு ஆயுதங்கள் அல்லது ஏவுகணைகள் கடத்தப்படவோ அல்லது தாக்குதலுக்கு உள்ளாகவோ வாய்ப்புள்ளதாக கருதப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொண்டி கடல் பகுதியில் உருளை வடிவிலான ஏவுகணை அல்லது எரிவாயு சிலிண்டர் போன்ற ஒரு மர்ம பொருள் மிதப்பதாக மீனவர்கள் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக உஷாரான மரைன் போலீசார் அந்த கடலோர கிராமங்களுக்கு அவசர தகவலை தெரிவித்துவிட்டு அந்த சம்பவ இடத்திற்கு சென்றனர். அதாவது குறிப்பாக நம்புதலை, தோழியக்குடி, தேவிப்பட்டினம், முள்ளிமுனை மற்றும் மோர்பொன்னை மீனவர்களுக்கு இந்த பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கடலில் மிதந்து வரக்கூடிய இந்த மர்ம பொருளை எக்காரணம் கொண்டும் நெருங்குவதோ அல்லது கைகளால் தொடுவதோ அல்லது படகுகளில் ஏற்றி கரைக்கு கொண்டு வருவதோ கூடாது என மரைன் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அந்த பொருள் எந்த திசையில் மிதந்து செல்கிறது என்பது குறித்து தகவல் தெரிந்தால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது ரோந்து பணியில் உள்ள மரைன் போலீசாருக்கோ தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் காரணமாக தொண்டி மற்றும் சுற்றுவட்டார கடல் கிராமங்களில் மீனவர்கள் மத்தியில் ஒரு விதமான அச்சமும் பதற்றமும் நிலை வருகிறது. அந்த பொருள் உண்மையிலேயே ஏவுகணையா அல்லது விண்வெளி ஆய்வு மையத்தின் கழிவுப் பொருளா என்பது குறித்து ஆய்வு செய்த பின்னரே தெரிய வரும் என்று இந்த மரைன் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த பகுதியில் இந்த மர்ம பொருள் கடலில் மிதந்து வரக்கூடிய இந்த சூழலில் அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லாமல் கரைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் பதட்டமான ஒரு சூழ்நிலையை தற்பொழுது நிலை வருகிறது. அந்த பொருள் என்ன என்பது குறித்து அறிந்த பின்னரே அந்த கிராமங்களுக்கு ஒரு மீனவ கிராமங்களுக்கு நிம்மதி பெருமிச்சு வரும். இது குறித்து மரைன் போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார்.